மித்ரா, இனி இத பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இனிமேலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க பாட்டி. மித்ரா, இனி இத பத்தி யோசிக்காத. குலதெய்வத்துக்கு ஒரு குத்து காணிக்கையை எடுத்து வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை நாம பாப்போம். அம்மா தாயே, நல்லபடியா நடக்கணும். இந்தாம்மா, இந்தா புடி. இது நம்ம பரம்பரை நகை. இதையெல்லாம் நீ ரிசப்ஷனுக்கு போட்டுட்டு ரெடியாகி வந்துரு. அடிப்பாவிகளா! ஏண்டி மீனா, மா நீ தான் இந்த குடும்பத்து மருமக. உன் கண்ணுல எப்பாவது இந்த நகையெல்லாம் காமிச்சிருக்காங்களா? வஞ்சனக்காரங்க. உன்னால மட்டும் தாமா இப்படி விதவிதமா யோசிக்க முடியுது. மா கொஞ்ச நேரம் பேசாம இருமா. உன்னை கூட வச்சிருக்கிறது எனக்கு என்னமோ வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எது சொன்னாலும் புரியாது. எனக்கு அந்த பாரதி பேசுறதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பயமா தான் இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரும் முன்னாடியுமே உன்னை பத்தின ப்ரூஃப் கொடுக்கறேன்னு மிரட்டுறா. எனக்கு என்ன பயம்னா, ஆதிக்கும் பாரதிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா பாட்டி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு அதை சொல்லிடுவாளோன்னு தான் ஒரே பயமாவே இருக்கு. நந்தினி, அப்படி நடக்கிறதுக்கு மட்டும் சான்ஸே இல்ல. ஆதிக்கிட்ட பாரதி நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொன்னா ஆதியோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால அவ கண்டிப்பா அந்த முடிவுக்கு மட்டும் போகவே மாட்டான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மித்ரா. ஆனா அவ ஏதோ ஆதாரத்தை கொடுக்க போறேன்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கால. அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வருமே. நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவ இப்படியெல்லாம் யோசிக்க வச்சிட்டாலேன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு அப்படி ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. மித்ரா, அந்த பாரதி பேசுனதை நினைச்சு நீ தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத. அவ சும்மா எந்த ஆதாரமும் இல்லாம நம்மள மிரட்டி பாக்குறா. நம்ம கிட்ட எதையோ போட்டு வாங்க பாக்குறா. அண்ணா, அந்த பாரதி ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் முன்னாடி அவ பேசுனதை கேட்டு எனக்கு அசிங்கமா போச்சு. அவளை இப்படியே விடுறது கண்டிப்பா பிரச்சனை தான். அவ கண்டிப்பா எனக்கு எதிரா ஏதாவது ஒரு ஆதாரத்தை பாட்டிக்கிட்டையும் ஆதிக்கிட்டையும் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அவ எந்த ஆதாரத்தையும் குடுக்கறதுக்கு வழி இல்லாம அவளை இந்த மண்டபத்தை விட்டு வெளியில அனுப்புற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும்னா. நீ சொல்றது சரிதான் மித்ரா. ஆனா என்ன பண்ண போறோம்? நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? பிளான் இருக்குண்ணா. நந்தினி, சொல்லு மித்ரா. நீ இந்த ஜுவல் பாக்ஸ் எடுத்துட்டு போய் பாரதியோட ரூம்ல இருக்கிற அவ பேக்ல மட்டும் வச்சுட்டு வந்துரு. போ மித்ரா. நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் என்ன வச்சு எல்லா விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நேரம் காலம் தெரியாம இவ வேற. ஐயோ, இவ வேற இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காளே. வரா, நிக்கிறா, எடுக்கிறா, வைக்கிறா, போறா, மறுபடியும் வரா. என்ன பண்றா?
காணமா? மித்ரா, நீ என்ன சொல்ற? அது நம்மளோட பரம்பரை நகை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நகை விக்கிற விலைக்கு அது கோடி கணக்குல போகுண்டி. இப்படி காணோன்னு சர்வ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதானே உன்கிட்ட கொடுத்து விட்டேன். ஆமா பாட்டி, நானும் ரூமுக்குள்ள வந்ததும் கட்டில் மேல வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன். வந்து பாக்குறதுக்குள்ள நகை காணோம். இங்க பாரு, மண்டபத்துல 1000 பேர் சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னு தெரியாதா? சரி, இந்த ரூம்ல வேற யாராவது வந்துட்டு போனாங்களா? தெரியல பாட்டி. நான் ரெடி ஆகுறதுக்கு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ யாராச்சும் வந்துட்டு போயிருந்தா கூட எனக்கு தெரியாதுல. நந்தினியும்ல, நீங்க வரதுக்கு முன்னாடி தோ இப்பதான் வந்தா. சரி சரி, 2 பேரும் ரூம் ஃபுல்லா தேடி பாருங்க. இவ்ளோ பெரிய மண்டபத்துல யாரு என்ன ஏதுன்னு போய் சந்தேகப்பட்டு கேக்குறது? அவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்கம்மா. தேடுங்கம்மா, சீக்கிரம் தேடு நந்தினி. சரியா தேடுங்க. பாட்டி வாப்பா வா. பாட்டி, இவங்க நம்ம சொந்தக்காரங்க சுமதி உங்களை பார்க்கணும்னு கேட்டாங்க. அப்படியா? அதான் கூட்டிட்டு வந்தேன். வா சுமதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆ நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அது வந்து அதை ஏம்மா கேக்குற? மித்ராவுக்கு கொடுத்த நகையெல்லாம் காணோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன பாட்டி சொல்றீங்க? நகையை காணோமா? ஆமா மாமா, ரூம்குள்ள யாருமே வரல, ஆனா நகைய காணும். அப்படியா? நான் இப்ப ரொம்ப நேரமா நம்ம ரூம் பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்களோட தானே பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ரூம்குள்ள இருந்து பை எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன். அப்பவே எனக்கு அவ மேல சந்தேகம் வந்துச்சு. அவளை யாராச்சும் பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு வேக வேகமா அவ போனா. சுமதி, இந்த ரூம்ல இருந்து ஒருத்தி பைய எடுத்துக்கிட்டு போனாளா? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு யாருன்னு பேர்லாம் தெரியாது. ஐயோ, அந்த பொண்ணை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மண்டபத்துல தான் பார்த்தேன். சுமதி, அந்த பொண்ணு எந்த கலர் புடவை கட்டியிருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? மெரூன் கலர் புடவை தான் கட்டியிருந்துச்சு. பாட்டி, பாரதி தான் அந்த கலர் புடவை கட்டியிருந்தா. ஒரு நிமிஷம். இந்த பொண்ணா பாருங்க. ஆமா, இவங்களே தான்.